ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டில் தொகுதி 1ல் வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எது அப்படின்னு இந்த கணிதத்தில் பார்க்க போகிறோம். இந்த வினாக்கள் நாங்கள் எப்படி உங்களுக்கு மிக முக்கியமான வினாக்கள்னு தொகுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், கடந்த 10 வருடங்களாக காலாண்டு, அரையாண்டு மற்றும் திருப்புதல் தேர்வுகள் மற்றும் பொது தேர்வுகளில் கேட்கப்பட்ட அந்த வினாக்களை தான் நாங்கள் தொகுத்து உங்களுக்கு இப்போ வழங்குறோம். இதுதான் முக்கியமான வினாக்கள். பல வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகள்னால இதுவே நமக்கு போட்டு பார்த்தோம்னா நம்ம 100% மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதுக்காக இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். மேலும் கடந்த 3 வருடங்களில் தமிழ்நாட்டில் உள்ள வெவ்வேறு மாவட்டங்களில் நடத்திய திருப்புதல் தேர்வு வினாக்களையும் நாங்கள் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி இந்த இதில் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் இதை என்ன செய்யணும், திரும்ப இந்த சம்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஓகே, பார்க்கலாமா? தொகுதி 1ல் முதல் இது இயல் 1 அணியில பக்கம் 3 எடுத்துக்காட்டு 1.1 மிக முக்கியமான ஒரு கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1.1 ஏ அணி ஏ = 8 - 6 2 - 6 7 - 4 2 - 4 3 எனில் ஏ × adjoint A = adjoint A × A = மாடுலஸ் ஆஃப் A × I3 என்பதை சரிபார்க்க. அணியில இது ஒரு முக்கியமான கணக்கு. பக்கம் 3ல் இதை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. முதல்ல adjoint A கண்டுபிடிச்சிட்டு அது முன்னாடி ஏ எழுதி அப்புறம் adjoint A எழுதி பெருக்கிறது. அப்புறம் முதல்ல adjoint A அணி எழுதி அப்புறம் ஏ எழுதிட்டு பெருக்கிற ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? மாடுலஸ் ஆஃப் ஏயினுடைய அணிக்கோவையின் மதிப்பை கண்டுபிடிச்சு போடுற ஆன்சர் × I3க்கு சமம்ன்றதை நம்ம நிரூபிச்சு காமிக்கலாம். மிக எளிய கணக்கு. பக்கம் 5 உங்க புக்கில் தொகுதி 1ல் பக்கம் 5 அணி இயல் 1ல் எடுத்துக்காட்டு 1.3 வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். விஐன்னு போட்டிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பல முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. அதனால வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். நிறைய கொஸ்டின் பேப்பர்ல மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட ஒரு வினா இது. என்னன்னு பார்ப்போம். 2 - 1 3 - 5 3 1 -3 2 3 என்ற அணியின் நேர்மாறு காண். ஒரு அணி கொடுத்து அது நேர்மாறு காண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல அந்த அணிக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேர்மாறு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஈஸியான ஒரு கணக்கு. இதையும் செய்யுங்க. அடுத்தது பக்கம் 10 10ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 1.6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கணக்கு. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா adjoint A கொடுத்துருக்காங்க. உங்களை A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. A = adjoint A = -1 2 2 1 1 2 2 2 1 எனில் A இன்வெர்ஸ் காண்கன்னு சொல்லி. ஸோ adjoint Aல இருந்து டிட்டர்மினன்ட் அதுக்குரியது கண்டுபிடிச்சு அதுக்குரிய ஃபார்முலா இருக்கு இல்லையா? A இன்வெர்ஸ்க்குரிய ஃபார்முலா என்னது? +/- மாடுலஸ் ஆஃப் adjoint A × adjoint A போட்டு கணக்கு கண்டுபிடிச்சிடலாம். 2 மார்க் கணக்கு. இது ஈஸியா எளிமையா செய்யறாக்கு கவனமா செஞ்சிடணும். இந்த கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். அதே போல எடுத்துக்காட்டு 1.8 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். அதுல என்ன கொடுத்துருக்காங்க? அணி A = 2 9 1 7 எனில் A டிரான்ஸ்வர்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ். டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுவும் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்வர்ஸ் பண்ணாலும் ஒண்ணுதான் அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ அதை செக் பண்ணிடு. ஸோ பக்கம் 10ல் எடுத்துக்காட்டு 1.8 1.6 முக்கியமான கணக்கு. நல்லா போட்டு பார்த்துக்க. பக்கம் 13ல் வரக்கூடிய முக்கியமான கணக்கு எடுத்துக்காட்டு 1.11 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எம்ஐ போட்டிருக்கேன்னு என்ன அர்த்தம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? cos θ - sin θ sin θ cos θ என்பது செங்குத்து அணி என நிறுவுக. இந்த அணி செங்குத்து அணி அப்படின்னு. இப்போ செங்குத்து அணி அப்படின்னு நிறுவுச்சுன்னா என்ன நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்? இதுதான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். A × A டிரான்ஸ்வர்ஸ் = A டிரான்ஸ்வர்ஸ் × A = I2. அதாவது A ஆனது செங்குத்தா இருக்கணும்னா இந்த கண்டிஷன் முக்கியம். அப்ப என்ன கண்டிஷன் நம்ம செங்குத்து அணினா ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்? A டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சு அதை A ஆல பெருக்கிறதுக்கும் A டிரான்ஸ்வர்ஸை முன்னாடி போட்டுட்டு A பின்னாடி ஓட்டு பெருக்கினாலும் சரி, A முன்னாடி ஓட்டு A டிரான்ஸ்வர்ஸை பின்னாடி ஓட்டு பெருக்கினாலும் நமக்கு I2. ஏன் இங்கே I2ங்கிறோம்னா 2/2
அணியா இருக்கு, 2 ரோ 2 காலமா இருக்கு, அதனால I2ன்னு கிடைச்சிச்சுன்னா இந்த அணி செங்குத்து அணின்னு நம்ம சொல்லலாம். ஸோ செங்குத்து அணிக்கான கட்டுப்பாடு இதுதான். இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அடுத்து எடுத்துக்காட்டு 1.12, அதுவும் முக்கியமான கணக்கு. அதுல என்ன கேட்டுக்காங்க, A = 1/7 6 - 3A B - 2 6 2C 3 என்பது செங்குத்து அணி எனில், அவங்களே செங்குத்து அணின்னு கொடுத்துறாங்க. AB மற்றும் C ஆகியவற்றின் மதிப்பை காண். அப்ப இந்த கண்டிஷன்ல A × AT போட்டு = இங்க 3/3 ஆர்டரா இருக்கு. ஸோ 3/3 யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு போட்டு ABC நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த போட்டுக்காங்க பாருங்க, 3/3 யூனிட் மேட்ரிக்ஸ் அலகணி போட்டு அதுல இருந்து சுருக்கி AB வேல்யூ 2 பக்கமும் வேல்யூ இருக்கு இல்லையா, ஈக்குவேட் பண்ணி அதாவது ஒத்த உறுப்புகளை ஈக்குவேட் பண்ணி ABC கண்டுபிடிக்கும். பாருங்க எல்லாமே ஒத்த உறுப்புகளை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 49 உள்ள கொண்டு போய் 49, அப்படி செகண்ட் டேர்ம் அப்படி கம்பேர் பண்ணையில என்ன கண்டுபிடிச்சிடலாம், ABC நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கணக்கும் முக்கியமான கணக்கு, நல்லா போட்டு பார்த்துக்கணும். பக்கம் 13ல பக்கம் 16ல வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள். பக்கம் 16ல என்ன கொடுத்துருக்காங்க, பயிற்சி 1.1 கொடுத்துருக்காங்க. அதுல இரண்டாம் கணக்குல ஒரு 3 அணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, சப்டிவிஷன் 3, பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியுமெனில் காண். ஏன் காண முடியுமான்னு கேட்குறாங்க, டிட்டர்மினன்ட் A 0 ஆயிருந்துச்சுன்னா நேர்மாறே இல்லை. ஸோ முதல்ல டிட்டர்மினன்ட் அணி கோவையின் மதிப்பு கண்டுபிடி, அதுக்கு வேல்யூ வந்துச்சுன்னா தான் அதுக்கு நேர்மாறணி இருக்கும். ஸோ இது அதே போல 3ஆம் கணக்கு f(α) = cos α 0 sin α 0 1 0 - sin α 0 cos α எனில் f(α) உடைய இன்வர்ஸ் கண்டுபிடி. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணுமா, f(-α)க்கு. சிம்பிள் ஃபுல்லா சைன் ஃபுல்லா மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமா ஏன்னு கொடுக்காம f(α)ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதே போல 4ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா நிறைய வினாத்தாள்கள்ல மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. A = 5 3 -1 -2 எனில் A² - 3A -7 I2 = 0, அதாவது 2/2 ஆர்டர்ல வர 0ன்னு காட்டு. இதன் மூலம் A இன்வர்ஸ் என்னன்னு பாரு. இது அவங்களே 0ன்னு கொடுத்துறாங்க. ஸோ 2/2 ஆர்டர்ல இருக்க 0 அணி எடுத்துக்கிட்டு 0 அணி எடுத்துக்கிட்டு சம்ம செஞ்சு A கண்டுபிடிக்கணும், A இன்வர்ஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே போல 5ஆம் கணக்கு ஒரு அணி கொடுத்துட்டு இது A இன்வர்ஸ் = A டிரான்ஸ்வர்ஸ்னு நிரூபன்னு சொல்றாங்க. அதே போல 6ஆம் கணக்கு ஏங்கிற ஒரு அணி கொடுத்து A × adjoint A = adjoint A × A = மாடுலஸ் ஆஃப் A × I2ன்றது சரிபார். இந்த மாதிரி கணக்கு அதிக கேள்விகள்ல கேட்கப்பட்டு. அடுத்து 7ஆம் கணக்கு AB அணி கொடுத்துருக்காங்க. AB இன்வர்ஸ் = B இன்வர்ஸ் × A இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்க. 8ஆம் கணக்கு adjoint A = 2 - 4 2 -3 12 -7 -2 0 2 எனில் ஏங்கிற அணி என்னன்னு கேட்குறாங்க. 9ஆம் கணக்கு adjoint A = ஒரு அணி கொடுத்துருக்காங்க, A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 12ஆம் கணக்கு A × ஒரு அணி கொடுத்து = இன்னொரு அணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏங்கிறத காண் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு இங்க கொண்டு பெருக்கி போட்டோம்னா A கிடைச்சிடும். ஏன்னா இங்கிட்டு கொண்டு வரையில தலைகீழா வரும். ஸோ இந்த 5 3 -1 -2க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அதை ரைட் சைட்ல கொண்டாந்து பெருக்கி போட்டா A கிடைச்சிடும். ஸோ 16ஆம் பக்கத்துல வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் இது. இதெல்லாமே நல்லா போட்டு பார்த்துக்கணும். பக்கம் 17ல அதே பயிற்சி 1.1ல 13ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸும் 15ஆம் கணக்கு இம்பார்ட்டன்ஸும் ரெண்டையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஏங்கிற அணி பிங்கிற அணி சிங்கிற அணி கொடுத்துருக்காங்க. A × B = Cனா AX B = Cனா X என்ற அணியை காண்க. இது Xங்கிற அணி. ஓகே, Xங்கிற அணி என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம், 2/2 ஆர்டர்ல எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லாமே 2/2 ஆர்டர்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி XY Z K அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணு சிங்கிற அணி வருது, அப்படின்னா எக்ஸக்கான்னு சொல்றாங்க. அடுத்து 15ஆம் கணக்கு ஒரு அணியை கொடுத்து பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக அணியாக கொண்டு இந்த வேல்யூ என்ற பெயரப்பட்ட செய்தியை -1 -1 2 1 என்ற நேர்மாறின் பிந்தைய பெருக்க சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்க. இங்கு ஆங்கில எழுத்துக்கள் A to Z முறையாக எண்கள் 1 to 26 காலியிடத்திற்கு எண் 0வையும் பொருத்தி சங்கேத மொழியாக்கம் மற்றும் மொழி மாற்றம் செய்க. இது சங்கேத மொழி. ஒவ்வொரு இதுல ஒரு சங்கேத மொழி வச்சிருப்பாங்க, ஒரு குழு வேர்டு இப்படி சொன்னா இந்த இதுன்னு சொல்லி அது A to Zக்கும்
1 to 26க்கு இருக்கு. அந்த பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக அணியாக கொண்டு இதை செய்ய சொல்றாங்க. பெறப்பட்ட செய்தி இது. இதனுடைய நேர்மாறின் பிந்தைய பெருக்கச் சாவியாக கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்யின்னு சொல்றாங்க. நம்ம A to Z எந்த லெட்டர்ல எடுத்துக்கலாம். அதே போல 1 to 26 எடுத்துக்கோங்க. காலி இடத்திற்கு 0ன்னு வச்சு சம்ம செய்யின்னு சொல்றாங்க. ஓகேவா? பக்கம் 17ல வரக்கூடிய வினா. பக்கம் 20ல எடுத்துக்காட்டு 1.13 ரொம்ப முக்கியம். இதுல என்ன கேட்குறாங்க? ஒரு அணி கொடுத்து என்ற அணியை நிறை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றுக. நிறை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 - 1 2 -6 2 4 -3 1 2. இதை எப்படி சிம்பிளை பண்ண முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பண்ணி ஒரு ரோவோ இல்லைன்னா ஒரு காலமோ ஃபுல்லாக 0 ஆகுற மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் கிடைக்கிறது தான் ஆன்சர். இதுவும் கொடுத்துள்ள அணிக்கு நிறை ஏறுபடி வடிவமாகும். எனவே நிறை ஏறுபடி வடிவமானது ஒருமைத்தன்மையற்றதுன்னு சொல்லி ரிசல்ட் முடிக்கணும். ஓகேவா? 0 0 ஆக்கணும். ஏதாவது ஒரு நிறை அல்லது நிரலை எப்படி செய்யறாங்க? R2ங்கிறது R2 + 2R1 போடுறாங்க. R3 R3 + R1 என்ன பண்ணணும்னா 0 ஆகும்னு நீ யோசிச்சு பண்ணணும். கூட்டுனா ஆகுமா, பெருக்கி கூட்டுனா ஆகுமா, கழிச்சு ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரோவையோ இல்லைன்னா காலத்தையும் நம்ம மாற்றி காமிக்கணும். ஓகேவா? எடுத்துக்காட்டு 1.13. இது பக்கம் 20ல வரக்கூடிய முக்கியமான வினா. பக்கம் 21ல எடுத்துக்காட்டு 1.15 முக்கியமானது. இதுல வரக்கூடிய 2 வினாக்களுமே முக்கியம். என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? அணித்தரம் காண்க. பின்வரும் அணிகளுக்கு அணித்தரம் காண்க. எப்படி அணித்தரம் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வேல்யூவை டிட்டர்மினண்ட்டை போட்டுட்டு கண்டுபிடிச்சு 0 வருதுன்னா அதுக்கு அடுத்தது 0 வராம இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய வேல்யூவை ஏதாவது ஒரு சம் வேல்யூ வரணும். வர்ற வரைக்கும் அதனுடைய டிட்டர்மினண்ட்டை போட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் அணித்தரம். ஸோ முதல்ல 3 இது அப்படியே அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து கண்டுபிடிச்சா டிட்டர்மினன்ட் 0ன்னு வருது. எனவே அணித்தரம் வந்து <3 தான் இருக்கும். இந்த 3க்கு வரல. அடுத்து 2/2 ஆர்டர்ல எடுக்கணும். ஏதாவது ஒரு கோஃபேக்டரை எடுத்து கண்டுபிடிக்கணும். இந்த 3 2 1 1 முதல் எடுக்கிறாங்க. அதுக்கு வேல்யூ வந்து வருது. ஸோ அணித்தரம் 2. ஏன்னா 2/2 ஆர்டர்ல இருக்கனால இதனுடைய அணித்தரம் 2ன்னு சொல்லி போட்டுறாங்க. ஸோ இந்த இதுலேயும் ஏதாவது ஒரு ரோ ஒரு காலத்தை கட் பண்ணிட்டு 3/3 அல்லது 2/2 முதல்ல 3/3 எடுத்து செஞ்சு பார்க்கணும். 0 வந்துச்சுன்னா அடுத்து 2/2 எடுத்து செஞ்சு பார்க்கணும். அதுக்கும் 0 வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல இதனுடைய அணித்தரம் 1ன்னு எழுதிடணும். ஸோ அணிக்கோவையின் மதிப்பு 0 வராம சம் வேல்யூ வர வரைக்கும் செஞ்சு பார்க்கணும். அதுதான் அணித்தரம். ஓகே. பக்கம் 23. அதுல எடுத்துக்காட்டு 1.17 முக்கியமான கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அணி கொடுத்துருக்காங்க 3/3. அந்த இதுல வரிசையில ஒரு அணி என்ற அணியை ஏறுபடி வடிவத்திற்கு மாற்றி முதல்ல ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றணும். அதுக்கு அடுத்து அணித்தரம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த கணக்கு முக்கியமான கணக்கு. எடுத்துக்காட்டு 1.17 பக்கம் 23ல. பக்கம் 28ல எடுத்துக்காட்டு 1.20 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். A = 0 5 - 1 6 என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறை மூலம் நேர்மாறு. இந்த இது குறிப்பிட்டு சொல்றாங்க. காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி தான் நேர்மாறு கண்டுபிடிக்கணும். சாதாரணமாக நேர்மாறு கண்டுபிடிக்காம காஸ் ஜோர்டன் முறையை பயன்படுத்தி நேர்மாறு காண். அது அப்படிங்கிற என்னது? இந்த காஸ் ஜோர்டன் முறைப்படி R1 R2 எழுதியிருக்காங்க. அடுத்து R1 = மைனஸால பெருக்கியிருக்காங்க. அடுத்து R2 1/5 வகுத்திருக்காங்க. இப்படி செய்யும் பொழுது நமக்கு ஒரு 1 0 0 1ன்னு போட்டு வெளியே ஒரு அழகணி எடுக்கிறாப்புல உள்ள ஒரு வேல்யூவோட இருக்கிற மாதிரி வருது. ஸோ இந்த மெத்தடு காஸ் ஜோர்டன் நீக்கல் முறையை பயன்படுத்தி நீங்க நேர்மாறு கண்டுபிடிக்கும். பக்கம் 34ல எடுத்துக்காட்டு 1.22 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பை நேர்மாறு அணி காணல் முறையை பயன்படுத்தி தீர்க்க. ஒரு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நேர்மாறை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். XY கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இதை AX = Bங்கிற அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோன்னு இதை வந்து எப்படி எழுதலாம்? முதல்ல 5x + 2y ஏங்கிறது 5 2 3 2ன்னு இந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். XY தனியாக கேபிட்டல் Xன்னு எடுத்துக்கலாம். Bங்கிற அணியை ரைட் சைடில் இருக்க 3 5ன்னு எடுத்துட்டு இந்த AX = Bங்கிற பேட்டர்னுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்து ஏக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் பியோட மல்டிப்ளை பண்ணால் XY கிடைச்சது. இதுவும் அதே போலதான் பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பை நேர்மாறு அணி காணல் முறையை பயன்படுத்தி தீர்க்க.
அந்த கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் தனியாக எடுத்து எழுதணும். x1 x2 x3 எல்லாம் தனியாக எடுத்து எழுதணும். ரைட் சைடில் இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மெல்லாம் பின்னு எடுத்துக்கிறணும். ஸோ ax இஸ் ஈக்குவல் டு பிங்கிறத போட்டு அதன் மூலமாக இந்த எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ 34ஆம் பக்கத்தில் இந்த 2 கணக்கு. பக்கம் 35ல் எடுத்துக்காட்டு 1.24 மிக முக்கியமான கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிற அணி மற்றும் பிங்கிற அணி கொடுத்து பெருக்கற் பலன் ஏபி மற்றும் பிஏ ரெண்டும் பார்க்க சொல்கிறாங்க. ஏபி பிஏ ரெண்டும் பார்க்கணும். இதன் மூலம் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 4, எக்ஸ் மைனஸ் 2y மைனஸ் 2z ஈக்குவல் டு 9, 2x பிளஸ் ஒய் பிளஸ் 3z ஈக்குவல் டு 1ன்ற நேரிய சமன்பாட்டையும் சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பக்கம் 36ல் பயிற்சி 1.3ல் வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள். ஃபஸ்ட்டு சம் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு பின்வரும் நேரிய சமன்பாடு தொகுப்புகளை நேர்மாறு அணிக்க பார்த்து தீர்க்கணும். எக்ஸ்ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே போல் 2ஆம் கணக்கு ஏங்கிற அணி பிங்கிற அணி கொடுத்துருக்காங்க. பெருக்கற் பலன் ஏபி மற்றும் பிஏ கண்டு அதுக்கப்புறம் இந்த சமன்பாட்டு 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. 4ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு 2 வகை கணக்குகள். அது 2 4 ஆடவரும் 4 மகளிரும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே வேலையை 2 ஆடவரும் 5 மகளிரும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அவ்வேலையை ஒரு ஆடவர் மற்றும் ஒரு மகளிர் தனித்தனியாக செய்வதற்கு எத்தனை நாட்களாகும் கேட்காங்க. அதே போல் இது ஒரு வங்கி கணக்கு. ஏ, பி மற்றும் சி என்ற பொருட்களின் விலை ஓர் அலகிற்கு முறையே ரூபாய் எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகும். ஏங்கிற பொருளோட விலை எக்ஸ், பியோடைய பொருளோட விலை ஒய், சியோடைய விலை இசட்னு வச்சுக்கிட்டு பி என்பவர் பியில் 4 பொருள்களும் ஏயில் 2 அலகையும் சியில் 5 அலகையும் விற்கிறார். கியூங்கிறவர் சியில் 2 அலகு வாங்கி ஏயில் 3 அலகுகள் மற்றும் பியில் 1 அலகையும் விற்கிறார். ஆர் என்பவர் ஏயில் 1 அலகை வாங்கி பியில் 3 அலகையும் சி அலகில் 1 அலகையும் விற்கிறார். இவ்வணிகத்தில் பிக்யூஆருக்கு எவ்வளோ ரூபா வருமானம் கிடைக்குதுன்னா 5000, 1000, 4000 வருமானம் கிடைக்குதுன்னா ஏபிசி என்ற பொருட்களின் ஓரலகு விலை எவ்வளவு என்பதை காண்க. இது எப்படி செய்ய சொல்கிறாங்க? நேர்மாறு அணி காணல் முறையில் இந்த கணக்கை தேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 37ல் எடுத்துக்காட்டு 1.25 என்ன கேட்காங்க? x1 மைனஸ் x2 3 சீக்வல் டு 3, 2x1 ப்ளஸ் 3x2 ப்ளஸ் 4x3 சீக்வல் டு 17, x2 ப்ளஸ் 2x3 சீக்வல் டு 7 என்ற நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை தீர்க்கவும். இதே போல் முதல்ல அணிக்கோவின் மதிப்பை முதல்ல பார்த்துட்டு அப்படியே கண்டுபிடிக்கும். பக்கம் 38 எடுத்துக்காட்டு 1.26 முக்கியமான கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? T20 ஆட்டம் ஒன்றில் கடைசி ஓவரில் ஒரு பந்து மற்றும் வீசப்பட வேண்டிய நிலையில் ஓர் அணியானது 6 ரன்கள் பெற்றால் மட்டுமே வெற்றி பெறும் நிலை. லாஸ்ட் இதில் பாலில் 6 ரன் எடுக்கணுமா? கடைசி பந்து மட்டையருக்கு வீசப்பட்டது. அவர் அதனை மிக உயரம் செல்லுமாறு அடிக்கிறார். பந்தானது செங்குத்து தளத்தில் சென்று பாதை, அந்த பந்து போகிற பாதையினுடையதை சமன்பாடாக கொடுத்துருக்காங்க. பந்து 10,8, 20,16, 40,22 என்ற புள்ளிகள் வழியாக செல்கிறது எனில் அவ்வணியானது ஆட்டத்தை வென்றதா என்பதை முடிவு செய்யலாமா? உனது விடையினை கிராமர் விதியை பயன்படுத்தி நியாயப்படுத்துக. எல்லா தொலைவுகளும் மீட்டர் அளவில் உள்ளன. பந்து சென்ற பாதையின் தளமானது மிக தொலைவில் உள்ள எல்லை கோட்டினை 70 என்ற புள்ளியில் சந்திக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தீர்வுக்கு எப்படி செய்யணுன்றதை எடுத்து டெல்டா கண்டுபிடிச்சி முதல்ல, அப்புறம் டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா செஞ்சு ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேவா? கிராமரின் விதியை பயன்படுத்தி செய்ய. பக்கம் 39ல் வரக்கூடிய முக்கியமான கணக்கு. பயிற்சி 1.4ல் முதல் கணக்கில் சப்டிவிஷன் 1, 2, 4 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதிக முறை கேட்கப்பட்ட கேள்விகள் இவை. என்ன சொல்கிறாங்க? பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை கிராமரின் விதியை பயன்படுத்தி தீர்க்க. அப்போ சாதாரணமாக தீர்க்கக்கூடாது. எந்த கிராமரின் விதினா கிராமரின் விதியை பயன்படுத்தி தான் சால்வ் பண்ணணும். ஸோ 5x மைனஸ் 2y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. அதே போல் இது எக்ஸ் பை 3/x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 12, 2/x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 13. இங்கே xy சால்வ் பண்ணணும். இந்த சமன்பாடுக்கும் சால்வ் பண்ணி கிராமரின் விதியை பயன்படுத்தி xy மதிப்பை கண்டுபிடிக்கும். ஓகேவா? அடுத்து 2ஆம் கணக்கு. ஒரு போட்டித் தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு தவறான விடைக்கும் 1/4 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது.
ஒரு மாணவர் 100 கேள்விகளுக்கு பதிலளித்து 80 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள், அவர் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதிலளித்திருப்பார்? கிராமரின் விதியை பயன்படுத்தி இக்கணக்கை தீர்க்கவும் சொல்றாங்க. அடுத்து 4ஆம் கணக்கும் வகை கணக்கு, 5ஆம் கணக்கு வகை கணக்கு, ரெண்டும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மீன் தொட்டி, பம்பு ஏ மற்றும் பம்பு பி என்பன ஒன்றாக சேர்ந்து 10 நிமிஷத்துல தண்ணியை நிரப்பும். பம்பு பி ஆனது நீரை உள்ளே அல்லது வெளியே ஒரே வேகத்தில் அனுப்பும். எதிர்பாராத விதமாக பம்பு பி ஆனது நீரை வெளியே அனுப்பினால் தொட்டி நிரம்ப 30 நிமிடங்கள் ஆகும் எனில் ஒவ்வொரு பம்பும் தொட்டியை தனித்தனியாக நிரப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? இதுவும் கிராமர் விதியை பயன்படுத்தி, அதே போல 5ஆம் கணக்கும் கிராமரின் விதியை பயன்படுத்தி தான் செய்ய சொல்றாங்க. ஸோ 39ஆம் பக்கத்துல பயிற்சி 1.4ல 1ஆம் கணக்கு, 2ஆம் கணக்கு, 4ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கணும். பக்கம் 40 அதில் வரக்கூடிய கேள்விகள். எடுத்துக்காட்டு 1.27 முக்கியமான கணக்கு. பின்வரும் நேரிய சமன்பாடு தொகுப்பை காஷியன் நீக்கல் முறை, இந்த முறையை பயன்படுத்தி தீர்க்க சொல்றாங்க. ஸோ அந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணணும். அதே போல எடுத்துக்காட்டு 1.28 ஒரு ராக்கெட்டின் மேல்நோக்கிய வேகம் t நேரத்தில் தோராயமாக ராக்கெட்டு போகிற ஸ்பீடு ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இந்த டைம் டீங்கிறது 0 to 100க்குள்ளே இருக்குது. ஏபிசி என்பது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸு. ராக்கெட்டின் வேகம் 3 வினாடி, 6 வினாடி மற்றும் 9 வினாடிகளின் முறையே எவ்வளோ இருக்குன்னு மைல்கள்னு கொடுத்துட்றாங்க. அப்போ 15 வினாடியில் அதனுடைய வேகம் என்னன்னு கேட்குறாங்க. கேஷியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி செய்யணும். 40ஆம் பக்கத்தில் இந்த 2 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்து. பக்கம் 41ல் பயிற்சி 1.5ல் முதல் கணக்கு, 2ஆம் கணக்கு, 3ஆம் கணக்கு, 4ஆம் கணக்கு, 4 கணக்கு தான் இந்த பயிற்சியில் இருக்குது. 4 கணக்கையும் நல்லா போட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய கேட்கப்பட்ட கேள்வி. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். 4ஆம் கணக்கு இது நல்லா தரவாக போட்டு பார்த்துக்கோங்க. இதையும் போட்டு பார்த்துக்கோங்க, இது நல்லா போட்டு பார்த்துக்கோங்க திரும்ப திரும்ப. ஓகேவா? எல்லாமே கேஷியன் நீக்கல் முறையில் XYZ கண்டுபிடிக்கிற மதிப்பு சம்ஸ் தான். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. பக்கம் 42ல் வரக்கூடிய கேள்வி. எடுத்துக்காட்டு 1.29 பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதா? ஒருங்கமைவு உடையதா என ஆராய்க. ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்க. ஒருங்கமைவு இருந்தால் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ முதல்ல ஒருங்கமைவு இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதை XYZ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகே. பக்கம் 43ல் எடுத்துக்காட்டு 1.30 முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ஸ். பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானது இது ஒருங்கமைவு உடையதா அல்லது ஒருங்கமைவு உடையதாயின் அவற்றை தீர்க்க. அதே சம் தான், வேற கணக்கு. நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 46ஆம் பக்கம் எடுத்துக்காட்டு 1.34 முக்கியமான கணக்கு. லாம்டா மியூ இன் மதிப்புகளுக்கு m மதிப்புகளுக்கு x + 2y + z = 7, x + y + லாம்டா z = மியூ, x + 3y - 5z = 5 என்ற சமன்பாடுகள் யாதொரு தீர்வும் பெற்றிருக்காது. முதல் கணக்கு. ஒரே ஒரு தீர்வு பெற்றிருக்கும். 2ஆம் கணக்கு. 3ஆம் கணக்கு எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என கொண்டு இந்த லாம்டாக்கு மதிப்பும் மியூக்கு மதிப்பும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 3 கணக்காக கொடுத்துருக்காங்க. முதல்ல தீர்வு இல்லை, அப்புறம் ஒரே ஒரு தீர்வு, அப்புறம் எண்ணிலடங்காத தீர்வு பெற்றிருக்கு. அப்போ 3 இதையும் ஃபாலோ பண்ணி லாம்டாவும் மியூவும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பக்கம் 47ல் பயிற்சி 1.6ல் முதல் கணக்கு. ஃபர்ஸ்ட் சம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு, நம்பர்ஸ் தான் வேற வேறையா இருக்கு. ஸோ எந்த கணக்குனாலும் நம்ம போட்டு பார்த்தாலும் 4 கணக்கு போட்டு பார்த்ததுக்கு சமம் தான். 2ஆம் கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். கேயின் m மதிப்புகளுக்கு பின்வரும் சமன்பாட்டு தொகுப்பு இதே போல யாதொரு தீர்வும் பெற்றிருக்காது, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என ஆராய்க. 3ஆம் கணக்கு அதே போல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இதே போல லாம்டா மியூ மதிப்பு கண்டுபிடிக்கிற கணக்கு தான். 3 சமன்பாடு கொடுத்து முதல்ல சொல்யூஷனே இல்லாமல் அப்புறம் ஒரே ஒரு சொல்யூஷன், அப்புறம் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருந்தால் லாம்டாவின் மதிப்பும் மியூ மதிப்பும் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 47ஆம் பக்கத்தில் இந்த 3 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்து. பக்கம் 51ல் எடுத்துக்காட்டு 1.39 முக்கியம். காஷியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி பின்வரும் வேதியியல் எதிர்வினை சமன்பாட்டை சமநிலைப்படுத்துக. ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. C5H8 + O2 gives CO2 + H2O. மேற்காணும் எதிர்வினையானது ஐசோபீரியன் என்ற கரிம வேதியியல் கூட்டு பொருளை எரிப்பதால் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை நமக்கு சொல்யூஷனை XYZ அந்த மாதிரி Cக்கு ஒரு வேல்யூ, Hக்கு ஒரு இது, Oக்கு ஒரு இது கொடுத்து
ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டு அப்புறம் அணியை பயன்படுத்தி நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? சமநிலைப்படுத்தணும், பேலன்ஸ் பண்ணணும். சாதாரணமாக கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை கார்பன் இருக்குது, இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்குது, இந்த பக்கம் எத்தனை கார்பன் இருக்குது அப்படி போட்டு செய்வோம். பட் இங்கே அணியை பயன்படுத்தி சமநிலைப்படுத்த சொல்லுவாங்க. ஓகேவா? பக்கம் 53 பயிற்சி 1.7 முதல் கணக்கு பின்வரும் சமபடித்தான நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும். சால்வ் பண்ணுறது தான் இதுவும். லேம்டாவின் எம் மதிப்பிற்கு என்ற தொகுப்பிற்கு வெளிப்படை தீர்வு வெளிப்படை அற்ற தீர்வு இருக்கும்னு 2 கணக்காக கொடுத்துருக்காங்க. லேம்டாவினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதே போல் இங்கே கேசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை சமநிலைப்படுத்த சொல்கிறாங்க. 1.7 இருக்க இந்த 3 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதே போல் 1.8 கொடுக்கப்பட்ட 4 விடைகளிலிருந்து சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை மல்டிபிள் சாய்ஸ் ஒன் வேர்டு எது முக்கியமான ஒன் வேர்டுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம்மு, தேர்ட் சம்மு, ஃபோர்த்து சம்மு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எது சரியான விடைன்னு சொல்கிறதுக்கு. அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ பவர் 9 எனில் சதுர அணி ஏயின் வரிசை என்னவா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3ஆம் கணக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 3 5 1 2, பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜ் ஏ மற்றும் சி இஸ் ஈக்குவல் டு 3ஏனா அட்ஜ் பி பை மாடுலஸ் ஆஃப் சி, இங்கேயும் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க, என்ன வேல்யூ இருக்கும் கண்டுபிடிக்க. ஸோ 4ஆம் கணக்கு அதே பயிற்சியில் 5ஆம் கணக்கு 6ஆம் கணக்கு 7 8 9 10 11 12 13 எல்லா கணக்குமே இதில் பலமுறை கேட்கப்பட்டது ஒன்பது. அதனால நீங்கள் ஈஸியாக அதெல்லாம் நல்லா தரவாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா பார்த்தவொடனே இந்த சம்முக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தரவு பண்ணிக்கிறணும். வேறு வழி இல்லை நமக்கு. ஒன்பதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் டிக் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ தரவு அதுகளெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. ஒன் வேர்ட் சம் இம்பார்ட்டன்ட் சம். பக்கம் 54 வரக்கூடிய எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் சம் தான், ஒன் வேர்டு சம். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 55ஆம் பக்கத்தில் 15ஆம் கணக்கு 16ஆம் கணக்கு 17ஆம் கணக்கு இந்த 3 சம்மு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மு. 18 போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு அணி கொடுத்து தரம் என்னன்னு கேட்குறாங்க. 19ஆம் கணக்கு XYயின் மதிப்புகள் முறையே என்னன்னு பார்க்க சொல்றாங்க. 20ஆம் கணக்கு பின்வருவனவற்றில் எவை உண்மையானவைன்னு கேட்குறாங்க. ஸோ ஒன் வேர்டில் வரக்கூடிய சம்ஸ் இது, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதே போல் பக்கம் 56 20 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 21 22 23 24 25. ஸோ கிட்டத்தட்ட இதில் பயிற்சி 1.8 வரக்கூடிய ஒன் வேர்டு சம்ஸ் எல்லாமே நல்லா திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? எல்லா சமும் பல முறை கேட்கப்பட்ட கேள்வியெல்லாம் இருக்குது. இயல் 2 கலப்பு எண்கள், அதில் வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எதுன்னு அடுத்து பார்க்கலாம். அதில் பக்கம் 59 எடுத்துக்காட்டு 2.1 ஒரு 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கு 5ஆம் கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. I பவர் மைனஸ் 1924 ப்ளஸ் I பவர் 2018 மதிப்பு என்ன? கீழ்கருணுடைய சுருக்குகன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ சுருக்குகன்னு சொல்லும் பொழுது நமக்கு I ஸ்கொயருடைய வேல்யூ -1ன்னு தெரியும். ஸோ இதை எல்லாத்தையும் ஸ்கொயர்டாக மாற்றுறதுக்கு வெளியே பார்க்கணும். I ஸ்கொயருடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா பவரில் ஈவனாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ஆடாக இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகேவா? என்னங்கடா இவ்வளோ பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சி குழம்ப வேண்டாம். ஓகே. பக்கம் 60 பயிற்சி 2.1 1வது சம்மு, 2வது சம் 3 4 5 6 இந்த 6 சம்முமே நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே ஐனுடைய பவர் சம்ஸ் தான், சின்ன சின்ன கணக்கு தான். I ஸ்கொயருடைய வேல்யூ தெரியும். ஸோ இதனுடைய I ஸ்கொயருடைய வடிவமாக இதை மாற்றி வேல்யூ கண்டுபிடிச்சி போட்டுருவோம். ஓகேவா? பக்கம் 64 பயிற்சி 2.2 இதில் ஃபஸ்ட்டு சம், அதில் 2 3 5 6 சப்டிவிஷன் இந்த 4 சம்மும் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். அடுத்து 3வது சம், அதுவும் இம்பார்ட்டன்ட் சம். இதில் கலப்பு எண்கள் சமம் எனில் XYயை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? Z = 5 - 2i மற்றும் W = -1 + 3i என கொண்டு கீழ்காண்பவைகளின் மதிப்புகளை காண். இதனுடைய வேல்யூ இசட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, டபிள்யூக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூஸ் இதில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக நம்ம எழுதி காமிக்க வேண்டியது. ஓகேவா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். அதே போல் 3வது சம்மு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம், நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பயிற்சி 2.2 பக்கம் 66
பயிற்சி 2.3ல முதல் கணக்கு Z1 is equal to 1 minus 3i, Z2 is equal to minus 4i மற்றும் Z3 is equal to 5 எனில் கீழ்காண்பவைகளை நிரூபிக்க. Z1 plus Z2, Z1ஐ Z2ஐ முதல்ல கூட்டிட்டு அப்புறம் Z3ஐ கூட்டுறான்னு சொல்றோம். Z1 வச்சுட்டு Z2ஐ Z3ஐ கூட்டிட்டு அப்புறம் Z1 கூட்டுறான்னு சொல்லி ஈக்குவல். ஸோ இங்க எந்த டேர்ம் ரியல் டேர்ம் இல்லை, மெய்மை இது இல்லைன்னா ஜீரோன்னு போட்டுக்கணும், இங்கே கற்பனை இல்லை ஜீரோன்னு போட்டுக்கணும். செஞ்சு ஆன்சர். இது பெருக்கிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க, பெருக்கிட்டு இது கூட்டிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? அதே போல மூணாம் கணக்கும் Z1 Z2 Z3க்கு வேல்யூ கொடுத்து கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மாறுகளை காணும். இதனுடைய கூட்டல் நேர்மாறு மைனஸ் Z1 மைனஸ் Z2 மைனஸ். அதே போல பெருக்கல் 1/Z1 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ காஞ்சுகேட் பண்ணி செய்யணும். பக்கம் 66ல ஒன்றாம் கணக்கு மூணாம் கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, ஏன்னா எல்லாமே ஒரே சம்ஸ் தான். பக்கம் 69 எடுத்துக்காட்டு 2.4 இம்பார்ட்டன்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க. 1 + i/1 - i ஹோல் கியூப் மைனஸ் 1 - i/1 + i ஹோல் கியூபை செவ்வக வடிவில் சுருக்குக. முதல்ல இதுக்கு காஞ்சுகேட் பண்ணி சிம்பிளை பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு ஆன்சர் வரும். அதே போல் இதை காஞ்சுகேட் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அதை ரெண்டையும் அப்புறம் சப் பண்ணோம்னா ஒரு ரியல் டேர்ம் ஒரு இமேஜினரி டேர்ம், ஒரு மெய் மதிப்பு ஒரு கற்பனை மதிப்பு வரும். அதுதான் செவ்வக வடிவில் சொல்கிறாங்க. அதே போல் எடுத்துக்காட்டு 2.6 Z1 மதிப்பு Z2 மதிப்பு கொடுத்து Z1/Z2 ரெண்டையும் டிவைட் பண்ணையில் காஞ்சுகேட் பண்ணிடணும். காஞ்சுகேட்னா டினாமினேட்டர் இருக்கிறதுடைய ஆப்போசிட் சிம்பிளை போட்டு 6 + 4iனா 6 - 4iயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி சிம்பிளை பண்ணால் ஒரு ரியல் மெய் மதிப்பும் ஒரு கற்பனை பகுதியும் கிடைக்கும். பக்கம் 70 எடுத்துக்காட்டு 2.7 மிக முக்கியமான கணக்கு. Z is equal to 2 + 3i into 1 - i எனில் Z இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ முதல்ல Z சிம்பிளை பண்ணி ஒரு மெய் மதிப்பு ஒரு கற்பனை மதிப்போட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும். ஓகே. அதே போல் எடுத்துக்காட்டு 2.8 அதே போல் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் பவரில் 10 கொடுத்துருக்காங்க. ஒரு மெய்யெண் மற்றும் அது மெய்யெண் மற்றும் அதே போல் ரெண்டாவது கணக்கு இது முழுவதும் கற்பனைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதை ஃபுல்லாக சுருக்கி இது ஒரு ரியல் டேர்ம் மட்டும்தான், இங்கே இமேஜினரி டேர்ம் இல்லை ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இது சிம்பிளிஃபை பண்ணி இதில் இமேஜினரி டேர்ம் மட்டும்தான் இருக்குது, மெய் மதிப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே. பக்கம் 71 பயிற்சி 2.4ல் முதல் கணக்கில் 3வது சம், ரெண்டாம் கணக்கில் 2வது சம், 4ஆம் கணக்கு 5ஆம் கணக்கு முக்கியமான கணக்குகள் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே கீழ்காண்பவற்றை செவ்வக வடிவில் எழுதுகன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி ரியல் டேர்ம் இமேஜினரி டேர்ம் போடணும். இது ரியல் ஆஃப் IZ பார் அப்படின்னா Z is equal to x plus IYன்னு வச்சுக்கோ, செவ்வக வடிவில் எழுதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே போல் கீழ்காணும் பண்புகளை நிறுவுக. Z ஒரு மெய்யெண் என இருந்தால் மட்டுமே Z is equal to Z இன்வர்ஸ். அப்படிதானே? ஏன்னா கற்பனைனா சிம்பிள் மாறிடும் இல்லையா, அதனால. அதே போல் 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு பின்வருவற்றை நிறுவுக. இந்த மாதிரி சம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 72 பண்பு முக்கோண சமநிலை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நிறுவனம் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. என்ன ப்ரூஃப்னா Z1 மற்றும் Z2 என்ற ஏதேனும் இரு கலப்பு எண்களுக்கு இந்த இது கோட்பாடு மிக முக்கியமான கோட்பாடு. எல்லா சம்லையும் இந்த ப்ரூஃபை நம்ம எடுத்து தான் செய்வோம், பண்பை எடுத்து தான் நம்ம செய்வோம். ஸோ இதை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. என்ன ப்ரூஃப் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 + மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு ப்ரூவ் பண்ணணும். அதை ஈஸியாக 4-5 ஸ்டெப்பில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்பாங்க, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இந்த பண்பு முக்கியமான பண்பு. பக்கம் 74ல் எடுத்துக்காட்டு 2.10ல் 3ஆம் கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்க, I into 2 + i ஹோல் கியூப் பை 1 + i the whole square ஆஃப் மாடுலஸ். மாடுலஸுக்குள்ளே இதை மதிப்பக்கான்னு சொல்கிறாங்க, சிம்பிளை பண்ணி வேல்யூ கண்டு. ஓகே, ரொம்ப முக்கியமான கணக்கு, நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 75 2.12 கணக்கு முக்கியமான கணக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம். Z1 Z2 மற்றும் Z3 ஆகிய கலப்பெண்கள் மாடுலஸ் ஆஃப் Z1 is equal to மாடுலஸ் ஆஃப் Z2 is equal to மாடுலஸ் ஆஃப் Z3 is equal to மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 is equal to 1 என்றவாறு இருந்தால் இந்த கண்டிஷன் அவங்களே கொடுத்துறாங்க. இந்த கட்டுப்பாடுனா
1 பை மாடுல Z1 ப்ளஸ் 1 பை வெறும் Z2 ப்ளஸ் 1 பை Z3 இது எல்லாம் சேர்ந்து மாடுலஸ்குள்ள அதனுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுப்பாடு அவங்க கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பை கேட்குறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு 2.12 போட்டு அதே போல் எடுத்துக்காட்டு 2.13 இம்பார்ட்டன்ட் சம். மாடுலஸ் ஆஃப் Z இஸ் ஈக்குவல் டு 2 எனில் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z ப்ளஸ் 3 ப்ளஸ் 4i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 என காட்டுக ப்ரூஃப் பண்ணி. இந்த சம் வச்சுங்க. இதுக்கு ஒரு படம் கொடுத்து விளக்கப்படம் கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா போட்டு 76ஆம் பக்கம் முக்கியமான கணக்கு. எடுத்துக்காட்டு 2.14 1, -1/2 ப்ளஸ் i√3/2 மற்றும் -1/2 மைனஸ் i√3/2 என்ற புள்ளிகள், இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனை புள்ளிகள்னு நிரூபிக்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி மாடுலஸ் கண்டுபிடிச்சு ஏபி பிசி சிஎன் 3 இது குறிச்சுக்கிட்டாங்க. ஒரு இது ஏ, இது பி, இது சின்னு பாயிண்ட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் ஏபி பிசி சிஏ கண்டுபிடிச்சு 3 பக்கமும் சமமாக இருந்தால் இது ஒரு சமபக்க முக்கோணம். 3க்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. √3 வந்திருக்கு. ஸோ இது ஒரு சமபக்க முக்கோணம். அதே போல் எடுத்துக்காட்டு 2.15 Z1 Z2 மற்றும் Z3 என்ற கலப்பெண்கள் மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு R. இந்த R வந்து கிரேட்டர் தென் 0னா Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 நாட் ஈக்குவல் டு 0 எனவும் இருந்தால், இந்த 2 கண்டிஷன் இருந்துச்சுன்னா தான் இந்த கண்டிஷன் ஆர்னு வரும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மையும் நல்லா போட்டு பார்த்துக்கணும்.